மிஸ்டர் ஆணையர் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில அன்றாட நிறைய பிரச்சனைகள் வந்து போகும். அது சிறிய பிரச்சனையாகவும் இருக்கலாம், இல்ல பெரிய பிரச்சனையா கூட இருக்கலாம். அந்த வகையில இன்றைக்கு நம்ம குடும்ப பிரச்சனைகளை பத்தி பேச போறோம். அதற்காக சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு மோகன்ராஜ் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார். மிஸ்டர் ஆணையர் நேர்களுக்கு வணக்கம். எங்களோட அரங்கத்திற்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி சார். நல்லா இருக்குங்களா சார்? நல்லா இருக்கு. சரி சார், என்னோட முதல் கேள்வி கல்யாணம் ஆன ஒரு வருஷத்திலே எது சார் இப்ப டைவர்ஸ் வாங்கிட்டு போறாங்க? எது நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது இப்ப திருமணம் ஆனவர்களுக்கு என்னன்னா, முதல்ல அவர்கள் கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளார ஒரு புரிதல் இருக்கணும். அதுக்கு ஒரு 3 மாசம் 6 மாசம் வரைக்கும் வரும். சரி சார். ஸோ அப்போ அந்த புரிதல் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, ஸோ அவங்களுக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசா தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, சடனா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுனால, ஒரு சில காலத்திலே ஒரு முடிவு எடுக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். அதனால என்ன பண்றாங்க, சரி உடனே நம்ம ஏதாவது பண்ணணுன்றதுக்காக கோர்ட்டை அணுகுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதை தவிர்த்தாங்கன்னு வச்சுக்கலாம், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி சார், இப்போ கோர்ட்டுக்கு வராமையே வெளியே வச்சு மேரேஜ் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியுமா சார் நம்மளால? இப்போ நீங்க அது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நீங்க தீர்த்து வைக்கிறது 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு திரும்ப வாழ வைக்கிறது ஒண்ணு. சரி சரிங்களா? திருமண முறிவை ஏற்படுத்துறது ஒண்ணுன்னு இருக்குது. முதல்ல நம்ம திருமணத்தை வாழ வைக்கிறத பத்தி தான் நம்ம பேசுவோம். ஸோ வாழ வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு உண்டான அறிவுரைகள், நமக்கு திருமணம் செஞ்சு வச்சவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் வர வச்சு அவங்ககிட்ட பேசி அவங்கள ஒரு சமாதானப்படுத்தி அப்படி வாழ வைக்கக்கூடிய இல்லை. அப்படிங்கும் போது நீங்க இறுதியான முடிவு வரும்போது நீங்க கோர்ட்டை தான் நாடி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி பிரச்சனைன்னு சொன்ன உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் நமக்கான நிரந்தர தீர்வு கிடைக்குமா சார்? அல்ல, எடுத்தோடனே சின்ன சின்ன பிரச்சனை போலீஸ் காவல் நிலையத்துக்கு போறதே ஒரு தவறான இது. எப்படின்னா, இது குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனை தனக்குள்ளார பேசி தீர்த்துக்கணும். இல்லாட்டி அவங்களுடைய அப்பா அம்மா இருப்பாங்க. இது எப்போ இது காவல் நிலையத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படணும்னா, இதுல எதையாவது பெரிய தகராறாகி ஒரு வயலன்ஸ் ஆகி அந்த இடத்துல ஏதாவது ஒரு குற்றம் நடந்தா மட்டும்தான் போகணும். குற்றம் நடக்கக்கூடிய செயல்கள்ல யார் ஈடுபட்டாலும், ஒரு கணவனோ ஒரு மனைவியோ கணவனுக்கு எதிராகவோ மனைவி கணவனுக்கு எதிராக ஏதாவது குற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்துலதான் நீங்க உங்களுக்கு பாதுகாப்பு கருதி நீங்க காவல் நிலையம் போறது தவறு இல்ல, போய் தான் ஆகணும். சரி சரி. மற்றபடி திருமண உறவுகளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கசப்பான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயங்களுக்கு போகக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வரதட்சணை அப்படி எல்லாம் இருக்கிறதுனால நீங்க நடைமுறையில அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வருது எல்லாம். ஆமா, போறாங்க. அது ஒண்ணு. அது அவங்களுக்கு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக போறாங்க. இதுல என்னன்னா, 3 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு இந்த வரதட்சணை கொடுமையில ஒரு மனு உங்களுக்கு புகார் மனு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது திருமணமாய் 1 வருஷம் போது அதுக்கு இன்னும் அது வேகம் அதிகமா இருக்கும். அதுல உடனே அவங்க புகார் கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, கணவன் மேலேயும் கணவனுடைய அப்பா அம்மா அவர்கள் மேலேயும் சேர்ந்து எல்லாமே கொடுப்பாங்க. உடனே அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அங்கேயே என்ன பண்ணுவாங்க, சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, உடனே நீ போய் சேர்ந்து வாழுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க எங்களுக்குள்ளார பிரச்சனையா இருக்கு, புரிதல் இல்லைன்னு சொன்னா கூட, இல்ல நீ வாழ்றியா இல்ல உங்க மேல நான் வழக்கு பதிவு பண்ணிட்டா அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள்லாம் உருவாயிருது. ஏன்னா அவங்களுக்குள்ளார மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லபடியா ஆறுதல் சொல்லி சேர்ந்தாதான் வாழ முடியும். அப்படி முடியாத பட்சத்துல தான் அவங்க மேல வழக்கு ஒரு எஃப்ஐஆர் போட வேண்டிய சூழ்நிலை, எஃப்ஐஆர் போட்டுறாங்க. அதனால கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு 498A எல்லாம் அதாவது உண்மையான குற்றம் நடந்தா மட்டும்தான் போகணும் காவல் நிலையத்தில். அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு ஊர்ஜிதம் ஆனா மட்டும்தான் குடும்பத்துக்குள்ளார ஒரு காவல் நிலையத்தை போய் அணுகி ஒரு பாதுகாப்புக்காக கொடுக்கணும். மற்றபடி அவங்க குடும்ப பிரச்சனை அவங்களே உட்காந்து தீர்த்துக்கிறது தான் நல்லது. சரி சரி. இப்போ சூழ்நிலை காரணமாக இப்போ ஒய்ஃப் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க அவங்க குழந்தையும் கூட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு 2வது கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கும் ஒரு குழந்தை வந்துருக்கு, செகண்ட் மேரேஜ்னு குழந்தை வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் குழந்தை இருப்பாங்களா, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒய்ஃப் செட்டில்மெண்ட்டா வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பி ஏதாச்சும் கேட்க முடியுமா சார்? செட்டில்மெண்ட்டோ இல்ல ப்ராப்பர்ட்டியோ ஏதாச்சும் கேட்க முடியுமா? அதாவது அவங்க நீங்க சொல்ற மாதிரி செட்டில்மெண்ட்னா இப்ப திருமணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு உடனே ஒரு டைவர்ஸ் வாங்குறாங்கன்னா ஒரு காலகட்டம் எடுத்த உடனே 1 வருஷத்துக்குள்ளாரெல்லாம் வாங்க முடியாது. 1 வருஷம் ஆகி அதுக்கப்புறம் தான் திருமணம் அவங்களுக்குள்ளார ஏற்பட்டு வழக்கு பதில் செஞ்சு பண்ணிக்கிறாங்க. டைவோர்ஸா அது விவாகரத்து, திருமண முறிவு ஏற்பட்ட உடனே அவங்க ஒரு செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாலுமே
அதுக்கு சில காலகட்டங்களுக்கு அப்புறம் அப்போ வந்து குழந்தை மைனரா தானே இருக்கும். ஆமா குழந்தை இப்ப மனைவி பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு செட்டில்மெண்ட்ன்ற மாதிரி ஆயிடும். ஆமா பட் ஆனா குழந்தைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து அது மைனரா தான் இருக்கும், அதுக்கு தெரியாது. ஆமா ஸோ பிற்காலத்துல அவர் வந்து பெருசாகி அவர் வந்து மேஜர் ஆயிடுறாரு. ரெண்டாவது அப்போ வந்து அதுக்கு வந்து அப்பாவுடைய சொத்துல வந்து அதுக்கு வந்து உரிமை இருக்குது, பங்கு இருக்குது. பட் ஆனா அதே அப்பா வந்து அவருடைய சுய சம்பாதியத்துல வாங்கியிருந்தாருன்னு வச்சுங்களேன், அது அவருடைய இதுதான். யாருக்கு அவர் எழுதி வைக்கணுன்றது அப்பாவுடைய உரிமை. இல்ல இது வந்து தாத்தா பாட்டி சொத்து வழியா இருக்குன்னா அது அந்த இதுக்கு, ஏன்னா முதல் பிரிவு வாரிசுதாரர், அதனால அவங்களுக்கு இது வந்துடும், தானாவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இவர் அப்பா ஒன்று பொறுத்த வரைக்கும் அவர் இறப்புக்கு பின்பு யாருக்காவது அவர் ஒரு வில்லுகளை எழுதல அப்படின்ற பட்சத்துல அவங்க அது வரும். சரி, இப்ப வந்து சில பேர் உறவு முறிவு பத்திரம்னு சொல்லி வந்து வெளியவே பத்திரத்துல கையெழுத்து போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அது வந்து சட்டத்துல செல்லுமா சார்? அது நிறைய கிராமத்துலாம் இது மாதிரி நடக்குது. அதாவது எப்படி, அதாவது அவங்க கிராமத்துலாம் அவங்க ஒரு கட்டமைப்பு உண்டு. அவங்களுக்கு எப்படின்னா ஒரு பிரச்சனைகள் வந்தா கூட அவங்க சொந்த பந்தத்திலே தீர்த்து வச்சிருக்காங்க. அது அதிகபட்சம் அவங்க வந்து விவாகரத்து திருமண முறிவை ஏற்படுத்த விட மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு பந்தத்துல கொண்டு வந்துருவாங்க. அது மீறி நடக்கும்போது எழுதிக்கிட்டு அந்த மாதிரி பண்றாங்க. பட் ஆனா இறுதி வந்து அவங்களுக்கு வந்து கோர்ட்ல வாங்குற ஆர்டர் உத்தரவு தான் வந்து இறுதியானது. சரி சார், இப்போ வந்து ஒய்ஃப் வந்து இன்னொருத்தவங்களோட அஃபேர்ல இருக்காங்க, அவங்களோட குழந்தைய வந்து உங்களுக்கு ஹஸ்பண்ட கொடுக்க வந்து விருப்பப்படுறாங்க. ஸோ அவங்க விருப்பப்பட்டா அவங்க கொடுத்துக்கலாமா சார்? ஸோ அதை பற்றி சட்டம் என்ன சார் சொல்லுது? இது ஹஸ்பண்ட கொடுக்கறதை விட இப்படி பாருங்களேன். இதை அதாவது வந்து மனைவி, இப்போ இது கணவனுக்கே தெரியும் தன்னுடைய, சரி இப்போ மனைவி வந்து இன்னொருத்தர் வந்து திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கும்போது இவரே வந்து என்ன பண்ணுவாரு, என்னுடைய குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான கார்டியன் வாட்ஸ் ஆக்ட் அந்த இதுல வந்து குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்துல வந்து மனு போட்டு வாங்கிக்கலாம். அதனால அதுல கணவன் நினைச்சா வாங்கிக்கலாம். சரி சார், நீங்க வந்து இத்தனை வருஷம் வந்து உங்க நிறைய கேஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ அதுல வந்து ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் சொல்லுங்க சார் உங்களுக்கு. அதுல பல வழக்குகள் இருக்குது. பட் என்னன்னா இதுல வந்து மற்ற விஷயங்கள் மாதிரி இதுல அதிகமா ஒரு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து சமூக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்போ வந்து ஆமா சொத்து சம்பந்தம் மற்ற பிரச்சனைகள்லாம் அதுக்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டு கொடுக்கலாம். நம்ம உதாரணம் சொல்லலாம், இதுல இந்த மாதிரி ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சில இது வந்து அந்தரங்கம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். இருந்தாலும் என்னன்னா திருமண முறிவு வந்து ஏற்படாம சொந்த பந்தங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து தன்னை பாதுகாப்பு, அவனுடைய வாழ்க்கை வந்து வாழ பார்க்கணும். முடியாத பட்சத்தில், அதாவது பாதுகாப்பு இல்லை நம்மளால வாழ முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்பொழுதுதான் அவங்க வந்து பிரிஞ்சு வாழ்ந்தாதான் நமக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்ற நிலையில தான் அவங்க வந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வந்து பொறுமை காக்கணும். சொந்த பந்தங்கள்ல வச்சு அவங்க வந்து பேசி ஒரு முடிவு எடுத்து ஒரு நிரந்தரமா வாழ்றதுக்கு ஒன்று வழியை பார்க்கணும். இல்லாட்டி எதா இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுனா கூட சொந்த பந்தங்களை வச்சு எடுக்கலாம். முடியாத பட்சத்தில் அவங்க வந்து சட்டத்தை அணுகி பண்ணிக்கிறது தான் நல்லது. சரி சார், இப்போ வந்து டைவர்ஸ் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறப்ப கவுன்சிலிங் கொடுப்பாங்களா சார்? அந்த கவுன்சிலிங்ல வந்து என்ன சார் பண்ணுவாங்க? யாரெல்லாம் சார் இந்த கவுன்சிலிங்ல இருப்பா? அதுதான் இப்போ நான் சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ அதாவது நம்ம திருமணத்துல ஒரு பிரச்சனை வருது, அப்போ வந்து நம்ம சொந்த பந்தம்லாம் உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்து அவங்க வந்து வாழ வைக்கணும்னு சொல்றதுதான் வந்து கவுன்சிலிங்லயும் சொல்லுவாங்க. கவுன்சிலிங்ல வந்து ஏன் நீங்க வாழக்கூடாது, உங்களுக்கு என்ன அப்படின்றத அதுக்காக தான் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு டாக்டர்ஸ் இருப்பாங்களா சார்? அதெல்லாம் யார் இருப்பா சார்? இல்ல, அதுக்குன்னே ஒரு 2 பேரை வச்சிருப்பாங்க. சரி, கோர்ட்லயே வச்சிருப்பாங்க. அவங்க அது வந்து முறையா எடுத்து அதுக்காக அவங்க வந்து ஒரு 2 பேரை வந்து இதுக்காக வச்சிருப்பாங்க. அவங்க தான் பேசி ஒரு 2 பேர்த்தையும் ஒரு காம்ப்ரமைஸ் பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ அவங்க ஒரு 3-4 வாட்டி ஒரு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு கவுன்சிலிங்கை வந்து கூப்பிட்டு அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து தனிப்பட்ட முறையிலோ இல்லாட்டி சேர்த்து வச்சு 2 பேர்த்தையுமே ஒரே இடத்துல வச்சு 2 பேருமே ஒரு சின்ன அறிவுரையெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நீங்க வாழணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி முதல்ல அந்த பிரச்சனைகள் என்னன்னு கேட்பாங்க. அந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கறதுக்கு உண்டான அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி அந்த அறிவுரைகள் கேட்டு அவங்க 2 பேருமே மனசு ஒத்து போயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த வாழ்றதுக்கு உண்டான நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி அந்த இடத்துலயே அவங்க வந்து கவுன்சிலிங்ல வந்து வாழ்க்கை எழுதி கொடுத்து வழக்கு வாபஸ் பெற்றுக்கிட்டு சரி அவங்க வந்து வாழ்க்கை நடத்துறதுக்கு போகலாம். அது ஒரு வாய்ப்பு. சரி சார், இப்போ வந்து ஒரு கப்பல் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவங்க வந்து சேர்ந்து வாழ விருப்பப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க சேர்ந்து வாழ்ந்துக்கலாமா? அந்த டைவர்ஸ் பத்திரம் வந்து செல்லுமா சார்? அப்போ இல்லை செல்லாம போயிருமா? செல்லாதுன்றது இல்லை, அவங்க வந்து அது இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தானே. ஏன்னா அந்த வாழ்க்கை வாழலாம்னு அவங்க நினைக்கும் பொழுது அதனுடைய இந்த டிவோர்ஸ் அப்படின்ற தன்மை வந்து குறைஞ்சிரும். சரி சார், இப்போ காமனா பார்த்தா வந்து நிறைய பேர் சொல்றாங்க கல்யாணம் ஆன உடனே வந்து பொண்ணு பையனோட சண்டை விட அவங்களோட பேரண்ட்ஸோட
பண்ற சண்டை தான் பெருசா இருக்கு இப்போ. ஸோ அதனாலதான் நிறைய டைவர்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன சார்? ஆமா, இப்போ அதை நிறைய நம்ம அதெல்லாம் கேள்விப்படுறோம். ஏன்னா அதுலதான் உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த திருமணத்துக்கு முன்னாடி பல விதமான இது இருக்குது. அதாவது திருமணத்துக்கு உண்டான ஒவ்வொரு இதுவும் செலவுகள் இருந்து எல்லாமே வந்து வரதட்சணை அது எல்லாமே கேட்கறாங்க. ஸோ அதனால அதெல்லாம் வரும்பொழுது அதனுடைய தன்மை வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு இதுலையுமே ஆமா பெரியவங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அதான் அது மெயினா ஒண்ணு வந்து இந்த வரதட்சணை முதல்ல அவங்க கொடுத்து அனுப்பும் போதே அதுவும் இவங்களுக்குள்ளாரே அந்த பிரச்சனை வந்துடுது இல்ல, இவங்களுக்குள்ளாரே அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. பெரும்பாலான காரணம் என்னன்னா இப்ப நீங்க வந்து பொண்ணுன்றது வந்து ஒரு வீட்டுல இருந்து போறாங்க, ஆண் வந்து அந்த வீட்டோட இருக்கிறான், பெண் வந்து இன்னொரு வீட்டில இருந்து வர்றாங்க. வரும்பொழுது அவங்களுக்கு வந்து இது வந்து புதுசான வீடு. ஸோ இந்த கிளைம் அந்த காலத்துல வந்து எல்லாமே சொந்த பந்தம் நம்ம வீடு, இவனுக்கு வேண்டப்பட்டவங்கப்பா, இவன் இருக்கிறான் அவன் இருக்கிறான் சொல்லும் போது அவங்களுக்கு அந்த இது இருந்தது. ஆமா, இன்னைக்கு என்ன பண்றான், ட்ரெயின் ஏத்தி விட்டுறான் சார், நீ ஈரோட்டில் போய் போல, நீ கோயம்புத்தூர்ல போய் போல, நீ போய் அங்க போய் போல அப்படின்னு சொல்லி மதுரைக்கு போய் போல ஏத்தி விட்டுறாங்க சார். என்ன நடக்கு, ஒரு நாள் போறாங்க வராங்க, அதுக்கப்புறம் வந்து போறதுக்கே சங்கடமா இருக்கு, அவமரியாதை பண்ணிடுவாங்களோ அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது அதனால நம்ம அடிக்கடி போய் ஒரு நாள் நம்ம பொண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு என்ன பண்றது அப்படின் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் அது இங்க அதுக்கு அவங்களுக்குள்ள செட் ஆகாம போகுது. செட் ஆகாம மனசளவுல செட் ஆகணும்ல, செட் ஆகாம போறது ஒண்ணு. அப்புறம் இந்த டவுரி ஒண்ணு, ரெண்டு. மூணாவது வந்து பொருளாதாரம். மேரேஜ் பண்ணும்போது எப்படியோ சொல்லி பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் போகும்போது என்ன ஆகுதுங்க, இவங்களுடைய பொண்ணுங்களும் இன்னைக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்குது. கணவன் வந்து இன்னைக்கு போனாக்கா நமக்கு வந்து இன்னைக்கு இவரு இதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுப்பாரு எதிர்பார்ப்போட போகுதுன்னு வச்சுக்கல, என்ன பண்ணுவீங்க? ரெண்டாவது அங்க போன உடனே எல்லாரோடையும் ஒத்து போனோம்ல, நம்மளே நம்ம குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா இருந்தாலுமே எல்லாத்தோடையுமே ஒத்து போய்க்கிறோமா நம்ம? அது வந்து எவ்வளவு, அது வந்து நமக்கு வெளியில தெரியாத, அது வந்து பெரிய பிரச்சனை தான். அது சாதாரண பிரச்சனையா எடுத்துக்கிறோம். பட் அது வந்து இப்ப ஆண் வந்து ஆண் நம்ம வீட்லயே இருந்துக்கிறோம், ஆனா பெண்ணுக்கு அப்படி கிடையாது இல்ல. அதனால அந்த பெண் படிச்ச பெண்ணா இருக்கும்போது சொந்த கால்ல நம்ம நிக்கணும்னு நினைக்குது, நம்ம சம்பாதிச்சோம்னா நம்ம வந்து வாழ முடியும்னு நினைக்குது. அப்ப என்ன ஆகுது, அவங்க கொஞ்ச நாள் பாக்குறாங்க, சரி குடும்ப வாழ்க்கை வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் இல்லாட்டி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சு. நீ எந்த அளவுக்கு நீங்க வந்து படிப்பறிவு அதிகமாகதோ அந்த அளவுக்கு இதுவும் வரும். சரி சார், இப்போ வந்து அம்மா அப்பாவால கண்டிப்பா ப்ராப்ளம் வருதா சார்? அதாவது பெரியவங்க எப்படி காரணம்ன்றது நம்ம எப்படி சொல்ல முடியாது. ஜென்ரலா திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சரி வர்ற பொண்ணுக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னாலுமே ஒரு 20-25 வருஷம் வந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். மாமியாருக்கும் மருமகளுக்குமா சார் டிஃபரன்ஸ் இருக்கு? ஸோ இவங்களுடைய தாட்ஸ், இவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், பெரியவங்க சின்ன இவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஒரு மாறுதல் தான் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே ஒத்து போகிறதுக்கு குறைஞ்சது 2 வருஷமாவது 1 வருஷமாவது வேணும். அந்த 1 வருட காலம் 2 வருட காலம் அவங்களுக்குள்ளார வந்து பொறுத்து இருந்து வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த அது வந்து அப்படியே இறுதி ஆயிருது. அது இல்லாத பட்சத்துல என்ன ஆகுதுன்னாக்கா கொஞ்ச நாள்லயே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதுல வர ஆரம்பிச்சு சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரியவங்களுக்கும் வரும்போது அவங்க அந்த வயசு வித்தியாசம், மற்றபடி அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பெரியவங்க எதிர்பார்க்கக்கூடிய மரியாதைகள் சில நேரங்கள்ல இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு செய்ய மாட்டாங்க. தெரியாது, இவங்க ஒரு மாதிரி வீட்டுல கொஞ்சம் செல்லமா வாழ்ந்துருக்கலாம், இல்லாட்டி இவங்க இருந்திருக்கோம். இப்ப படிச்ச பொண்ணுங்களா என்ன நினைப்பாங்கன்னாக்கா நம்ம ஒரு சாதாரணமா பழகினாவே போதும்னு நினைப்பாங்க. பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற பெரியவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து வேற விதமா ரொம்ப மரியாதை எதிர்பார்க்கறாங்க. ரெண்டாவது அதனால ஐயோ மகனும் வந்து நம்மளை விட்டு இதனால ஏதாவது மகனுக்கும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நிறைய நினைக்கக்கூடிய பெரியவங்களும் இருக்கிறாங்க. சோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன ஒரு மன கலவரம் உண்டாகுது. அது ஒரு பிரச்சனையை வளர்ந்து அவங்களுக்குள்ளார அது தீர்க்க முடியாத அது சில பிரச்சனைகள் வந்து வெளியில சொல்ல முடியாம ஆயிடும். அது ஒரு காரணமா பெரியவங்களும் அதுல ஒரு காரணமாயிடுறாங்க. ஓகே சார், இப்போ வந்து டைவர்ஸ் முக்காவாசி லவ் மேரேஜ்ல வருதா இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜ்ல வருதா சார்? அதாவது இப்ப ரெண்டுலயுமே வருது. எப்படின்னா அந்த லவ் மேரேஜ்ல வர்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உணர்வுகள்ல பண்றாங்க. ஆனா அதே வந்து புரிஞ்சு லவ் மேரேஜ்ன்றது வந்து புரிஞ்சு ரொம்ப காலம் இருந்து திருமணம் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து நிலைச்சிடும். ஏன்னா லவ் பண்றவங்க காதல் பண்றவங்க வந்து லவ்ன்றத விட அது பல காலம் அது வந்து வளர்ந்து புரிஞ்சு ஒருத்தர் அவங்களோட தனிப்பட்ட முறையிலயும் சரி அவங்களுடைய குடும்பத்தை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சு புரிஞ்சு பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப அவங்களுக்கு வந்து இருக்கும். புரியாம அவங்க குடும்பத்தை பத்தி புரியாம ஒரு இவங்க மேல உள்ள ஒரு அஃபெக்ஷன்ல ஒரு காதல்ல வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் மேல ஒருத்தருக்கு உள்ள குறைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் பிரச்சனையா வருது. அப்ப அவங்களுக்குள்ள அப்ப அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லவோ இல்லாட்டி அவங்களுக்கு வந்து நல்ல அறிவுரைகள் சொல்லி வாழ வைக்கிறதுக்குரிய ரெண்டு பக்கமா பெரியவங்களோ அப்பா அம்மாவோ இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க காதல் கல்யாணம் பண்ணி சேர்த்து
இவங்களுக்கு வந்து கல்யாண திருமணம் வந்து பெரியவங்க எல்லாம் பார்த்து பண்ணி வச்சதுலயே என்னன்னா, இதுலயே பண்ணி வச்சதுலயே அவங்க வந்து பலகால நட்பா இருந்து தெரிஞ்சு ஒவ்வொருத்தர் குடும்பம் பழக்கமாய் தெரிஞ்சு பண்றதும் கிடையாது. அவங்களும் என்ன பண்றாங்க, இப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் திருமணம் வந்து புரோக்கர் மூலியமாகவோ இல்லாட்டி ஒரு ஏஜென்சி மூலியமா அந்த மாதிரி நிறைய திருமணம் பண்றதுனால, ஆன்லைன்லயும் பண்றதுனால அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிதல்ன்றது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. திருமணம் ஆனா போதும், இப்ப இவங்களுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு நட்சத்திரம் சரியா இருக்கா, ரைட், உடனே திருமணத்தை அப்படிங்கும் போது என்ன ஆகுது, அந்த இடத்துல புரிதலும் அதிகமா இருக்காது. அதனால என்ன ஆகுது, அங்கேயே பிரச்சனைகள் உருவாகுது. அதனால அதுவும் ஒரு காரணமா இருக்கு. சரி சார், பாத்தீங்கன்னா வந்து கிராமத்தை விட இப்போ சிட்டியில தான் வந்து நிறைய டைவர்ஸ் கேஸ்லாம் ஃபைல் ஆகுது. ஸோ நிறைய டைவர்ஸ் வாங்கிட்டு போறாங்க. ஸோ அதை பத்தின உங்க கருத்து என்ன சார்? எதனால வந்து அது ஆகுது, அந்த மாதிரி கிராமத்தோட சிட்டியில வந்து அதிக டைவர்ஸ் ஆகுது? ஏன்னா கிராமங்கள்ல வந்து அங்க நல்ல உள்கட்டமைப்புலாம் நல்லா உண்டு. எப்படின்னா அங்க வந்து ஒரு குடும்பம்னு வச்சுங்களேன், சுத்தி ஒரு 10 அவங்க சொந்தக்கார குடும்பம் இருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா மாமா அப்படின்னு இருப்பாங்க. அவங்கள சீக்கிரம் வந்து ஒரு திருமண முறை வந்து ஏற்பட விட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த திருமணத்தை முன்னின்று நடத்துவாங்க அவங்களே. அதனால அவங்களுக்கு வந்து எல்லாருமே பொண்ணு மாப்பிள்ளை என்ன நினைப்பாங்க, இவ்வளவு சொந்த பந்தம் இருக்கு, நம்ம வந்து இவங்களுக்கு எதிராக நல்லா வாழணும்னு நினைப்பாங்க. அதனால அவ்வளவு சீக்கிரம் அங்க திருமண முறிவு ஏற்படாது. பட் இங்க என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து ஒரு அதிகமா வந்து தனித்தனி நகரத்துல வந்து தனித்தனி வாழ்க்கையை வந்து நல்ல கொஞ்ச நாள்லயே வந்து கணவன் மனைவி வந்து தனியா வீடு எடுத்து வாழணும், பெரியவங்க எல்லாம் வந்து அதிகமா கூட இருக்க கூடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மை இன்னைக்கு அதிகமாயிட்டே வருதா. அதனால அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வந்து அரவணைப்பு இல்லாம போயிருது. அப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிணக்குகள் இதுல எல்லாம் என்ன ஆகுதுன்னாக்கா, நாடுகளும் ஒரு பிரச்சனைகளா மாறிடுது. 2 பேர் வேலைக்கு போறவங்களா இருந்தா நானும் சம்பாதிக்கிறேன் நீ சம்பாதிக்கிற அப்படின்ற வேகத்துல வந்து வந்துருது அவங்களுக்குள்ளார. உடனே ஒரு புரிதல் இல்லாத பிரச்சனைகள் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து இப்ப இந்த கணவன் மனைவிக்குள்ளார ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் வருது, முத்திருது. ஒரு சிறிய காலகட்டத்திலே அதிகமா இருந்த பட்சத்துல நீங்க சொல்ற மாதிரி அப்ப அவங்களுக்கு வந்து விவாகரத்து வாங்கினாதான் இதுக்கு வந்து ஒரு இது வழி, இல்லாட்டி அவங்களால வந்து இருக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது சட்டம் என்ன உங்களுக்கு சொல்லுதுன்னா, எப்படி ஒரு வருட காலத்துக்கு அப்புறம் தான் நீங்க வந்து விவாகரத்து மனு தாக்கல் பண்ண முடியும். அது ஒரு வருட காலம் நீங்க வந்து ஒண்ணு அவரோட இருக்கலாம், இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடணும். பிரிஞ்சு இருப்பீங்க நீங்க, இந்த ஒரு வருட காலம் பிரிஞ்சிருந்து அதுக்கப்புறம் தான் அந்த மனுவை தாக்கல் செய்யும். சில கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க பிரிஞ்சு இருந்தாலுமே, நீங்க பிரிஞ்சிருந்த காலகட்டத்தில இருந்து ஒரு 2 வருஷமாவது நீங்க அவர் என்னை வந்து மறுபடியும் கூட்டிட்டு போகல, அப்படி என்னை பிரிச்சு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இருந்தா மட்டும்தான் நீங்க மறுபடியும் அந்த வழக்கு அவங்களால தாக்கல் பண்ண முடியும். விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி கேட்கக்கூடிய வழக்கு விவகாரத்து கேட்க முடியும். ஓகே சார், இப்போ வந்து பொண்ணோட அப்பா அம்மாவோ இல்ல பையனோட அப்பா அம்மாவோ கோர்ட்டுக்கு போயிட்டு எங்க பொண்ணு பையனுக்கும் டைவர்ஸ் தாங்க கேட்க முடியுமா, இல்ல வந்து சேர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? லா என்ன சார் சொல்லுது அதை பத்தி? அதிகாரம் இல்லை, அவங்க வந்து சேர்ந்து நீதிமன்றம் அணுக முடியாது. ஏன்னா இதுல வந்து கணவனோ இல்லாட்டி மனைவியோ சேர்ந்து வாழ்றதுக்கோ இல்லாட்டி அவங்களுக்குள்ள விவாக திருமண முறிவு ஏற்படுத்தி கொள்றதுக்கோ அவங்க முடிவு எடுத்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகிதான் வந்து பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரி சார், பெரும்பாலான டைவர்ஸ் கேஸ்ல வந்து என்ன சார் காமனா என்ன சார் ப்ராப்ளம் இருக்கு? அதாவது என்னன்னா, பெரும்பாலும் வந்து சரியான அறிவுரை வந்து கொடுக்கப்படுறதில்ல. பெரியவங்கள்ட்ட இருந்தோ இல்ல அவங்களுக்குள்ளாரோ அவங்களுக்குள்ள முறைப்படியான அறிவுரைகள், கவுன்சிலிங்கு, புரிதல் இது வந்து நிறைய இல்லை. குடும்ப பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து கால அவகாசம் தேவைப்படுது. அதுக்குள்ளார அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதாரம், மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து அவசரப்படுறாங்க. அதனால வந்து குடும்பத்தினுடைய இது வந்து அவங்களுக்கு வந்து திருமண முறிவு சீக்கிரம் வந்து இது மெயின் காரணம் வந்து அறிவுரை, பெரியவங்களுடைய அரவணைப்பு, இவங்களுக்கு உண்டான கணவன் மனைவி இவங்களுக்கு உண்டான புரிதல், அதுக்கு உண்டான காலங்கள் இவங்களுக்கு வந்து பொறுக்கக்கூடிய காலங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் தான் முக்கிய காரணமா இருக்குது. சரி சார், டைவர்ஸ்க்கு அப்புறம் ஒய்ஃப் வந்து செட்டில்மெண்ட் கேட்க முடியுமா சார்? செட்டில்மெண்ட்டோ ப்ராப்பர்ட்டியோ ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்க முடியுமா சார்? வாங்க முடியாது. ஏன்னா நீங்க தான் திருமண பந்தத்தை அறுத்துக்கிட்டு வந்துட்டீங்க. அது விவாகரத்துன்றது எனக்கு அவருக்கு இனிமேட்டு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு வந்துடுறீங்கல்ல, அந்த உறவு அதோட முறிஞ்சு போயிருது இல்ல. அதுக்கப்புறம் நீங்க அவர்கிட்ட வந்து எந்த விதமான இதுவும் கேட்க முடியாது. அதுதான் ஏற்கனவே திருமண முறிவுக்கு தான் டிவோர்ஸே கொடுத்துட்றாங்களே, அப்புறம் டிவோர்ஸுக்கு இது இல்லாமல் போயிடும். எப்படி கேட்பீங்க? அதுல அதாவது நீங்க வந்து உங்களை வந்து இழப்பீடு கொடுக்கறதா சொல்லி ஏமாத்தி அதுல கையெழுத்து வாங்கிட்டாரு, கொடுக்குறேன்னு சொன்னாரு அப்படின்னு ஏதாவது அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருந்தா மட்டும் நீங்க அதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை சாட்சியங்களை வச்சு கேட்கலாம் மனு போட்டு. அதுக்குதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க, 13B வந்து புரிதல் விவாகரத்து, அதாவது கன்சென்ட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபைல் பண்ண சொல்றாங்க. அந்த கன்சென்ட் டிவோர்ஸ், அது புரிதல் விவகாரத்துல வந்து என்னன்னா, நீங்க உங்களுக்கு என்னென்ன நான் கொடுக்குறேன், மனைவிக்கு வந்து கணவன் வந்து இறுதி காலம் வரைக்கும் என்ன கொடுக்குறேன்னு சொல்லி அதுலயே ஒரு அவருக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட்லாம் பேசி சொல்லிடுறாரு. ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபைல் பண்ணிட்டு மறுபடியும் எப்படி கேட்க முடியும்? அவங்க கிட்ட கேட்க வேண்டிய ஏதாவது உங்ககிட்ட பொருட்கள் இருந்தால்,
கேட்கல, எப்போ வேணாலும் கேட்கலாம். அது இபி போட்டு கேட்கலாம். அதுக்கு 12 இயர்ஸ் லிமிடேஷன் இருக்கு. சரி சார், ஒரு பெண் வந்து என்னென்ன மாதிரியான இழப்பீடுகளை வந்து கேட்க முடியும் சார் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு டைவர்ஸ்ன்னு வரப்ப? முதல்ல வந்து அவங்க வந்து ஒரு இடைக்காலமா ஒரு ஜீவனாம்சம் கேட்கலாம் சார். இப்போ வந்து வழக்கு வந்து இவங்க போட்டிருந்தாவோ, மனைவி வந்து வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாவோ, திருமண முறிவு சம்பந்தமாவோ, திருமணம் வந்து சேர்ந்து வாழ்வதற்கு சம்பந்தமாக ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாலோ, கணவன் போட்டிருந்தாலும் மனைவி போட்டிருந்தாலும் சரி, மனைவி வந்து கேட்கலாம். அது வந்து முதல்ல இடைக்கால ஜீவனாம்சம் கொடுங்க எனக்கு. இப்போ டிவோர்ஸ் இப்போ திருமண முறிவுக்கு போட்டுக்கிறாங்க, இப்போ பிரிஞ்சிருக்கிறோம், எனக்கு வந்து மாதம் இவ்வளவு வேணும்னு சொல்லி இடைக்காலமா வந்து ஒரு ஜீவனாம்சம் கேட்கலாம். அது வந்து கேட்கலாம். இப்போ வந்து டைவர்ஸ் ஆகிட்டா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஜீவனாம்சம் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட வந்து ஜீவனாம்சம் கேட்க முடியுமா? கேட்கலாமே. இப்போ பெண் சம்பாதிக்குது, ஆண் சம்பாதிக்கல, ஆண் வந்து அதாவது அந்த பெண்ணால பாதிக்கப்பட்டாரு, அதனால அவமானப்படுத்தப்பட்டாரு, அவரால் வேலை போயிடுச்சு, சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது, பெண் நல்லா சம்பாதிக்குது அப்படின்னா ஆண் கேட்கலாம். சரி சார், எந்தெந்த மாதிரியான காரணங்களுக்கு சார் வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க? முக்கியமா என்னென்ன காரணங்கள் இருக்கு? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து 2 பேர் தனி கொடுத்தனம் போகணும், அதுவும் அது வந்து பெண்ணே வந்து கணவன் வந்து தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பெரியவங்க வந்து அந்த இடத்துல வந்து பிரித்து வச்ச மாதிரி ஆயிடுது. ஸோ அவங்களுடைய இது வந்து அதனால என்ன பண்ணுது, நிறைய பேர் அதனாலேயே வந்து ஒரு திருமண முறிவு டைவர்ஸ் கேட்கறதுக்கு உண்டான ஒரு காரணமாக இப்போ எல்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த மாதிரியே வருது, அதிகமாக வருது. சரி சார், எந்த மாதிரியான சூழ்நிலையில சார் வந்து தனி கொடுத்தனம் போறாங்க? அந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து நீங்கள் வந்து தனி கொடுத்தனம் போக வேண்டிய சூழ்நிலை வருது. இவங்க வந்து வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க, அதை அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, சொந்த பந்தம் நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி மாறுபட்ட சூழ்நிலை வரும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் அமைச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ கணவன் மணி அந்த மாதிரி சூழ்நிலையில் தனி கொடுத்தனம் போறாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில தான் போறாங்க. அவங்க நீங்களும் தொந்தரவு பண்ணக்கூடாது, பெரியவங்களையும் நீங்களும் தொந்தரவுப்படுத்தக்கூடாது, நீங்களும் போய் பெரியவங்கிட்ட போய் டிமாண்ட் பண்ணக்கூடாது. அதான் சொல்லுது சட்டம். எனக்கு இப்படி பண்ணி கொடுங்க, எனக்கு அதை பண்ணி கொடுங்கன்னு போய் டிமாண்ட் பண்ணணும். அதே மாதிரி அவங்களும் இவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு தான் சட்டம் சொல்லுது. சரி சார், இவ்வளவு நேரம் வந்து எங்களை டவுட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து விளக்கம் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. பல குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே புரிதல் இல்லாதால் ஏற்படும் பிரச்சனைகள், சில பெற்றோர்கள் தங்கள் மகன் அல்லது மகள் வாழ்வில் நுழைந்து உருவாகும் பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளால் சட்ட புரிதல் இல்லாமல் பல கணவன் மனைவிகள் குழம்பி செய்வதறியாமல் தவிக்கின்றனர். சிலர் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலிலேயே கதியாக கிடப்பதும் காண முடிகிறது. இன்னும் சிலர் அதிகப்படியான நேரம் ஏராளமான பணம் செலவு செய்தும் ஆண்டு கணக்கில் அவர்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் காத்திருக்கின்றனர். இது போன்றவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கு பொருத்தமான சரியான சட்ட ஆலோசனைகள் வழங்கி அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மிஸ்டர் ஆணையர் குழு முயற்சிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தேகங்களுக்கு கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொள்ளவும். சரி மக்களே, அடுத்த நேர்காணலில் நம்ம வந்து நில பிரச்சனையை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ஸோ அதை பத்தின வீடியோ அடுத்து வரும். ஸோ அதை மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.